ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு உணவே மருந்தில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை பார்க்க போகிறோம். இத்தனை நாள் நான் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள், அவங்களுக்கு எந்த மாதிரி நல்ல மருந்து உள்ள பொருட்கள்லாம் தரலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அவங்களோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எப்படி எப்படி தரலான்னு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூல் கோயிங் கிட்ஸ், தட் இஸ் இந்த 3 வயசு மேலே ஒரு 12 வயசுக்குள்ளே உள்ள பசங்களுக்கு மேக்ஸிமம் அவங்களுக்கு இப்போ தான் வந்து நிறையா பிரச்சனைகள் இந்த காலத்தில் வருது. உடல் ரீதியாக பார்த்தோன்னா அந்த பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் பெப்பருங்க. பெப்பர்னா மிளகு, தட் இஸ் இந்த குறுமிளகு, கருமிளகு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான். இந்த பெப்பர் வந்து ரொம்ப முக்கியமாக பசங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அது ஏன் இப்போ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அநேகமாக வந்து நம்ம மிளகாய் தூள் தான் நம்ம குக்கிங்கில் யூஸ் பண்ணுறோம். எந்த எடுத்தாலுமே கிரேவி பண்ணாலுமே இல்லாட்டி நம்ம குழம்பு பண்ணாலுமே அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் வந்து மிளகாய் தூளாக தான் இருக்குது. ஆனால் இந்த மிளகை வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் இப்போலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து அந்த பெப்பரில் இருக்கிற விட்டமின் இ சத்து வந்து அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் பாருங்களேன், நிறையா குழந்தைங்க இப்போவே ஒரு ஒபேசிட்டி பிரச்சனையோடு இருக்காங்க. நிறையா பேருக்கு இந்த உடல் பருமன் சின்ன வயசுலேயே வந்துடுது. ஒரு 7-8 வயசு பசங்க கூட பார்த்திங்கன்னா பயங்கர ஹெல்த்தியாக ரொம்ப பாடியாக இருப்பாங்க பார்க்க. அது ஏன்னா அவங்களுக்கு அதோட பிரச்சனைகள் ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு கஷ்டங்கள் அந்த மாதிரி ஒன்று இருந்தாலும், இன்னொரு விதத்தில் அவங்க இந்த 12-13 வயசு தட்டு அவங்க இந்த டீனேஜ் போகும்போது அவங்களுக்கு பிபி அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வர வாய்ப்பு இருக்குது. இது அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அவங்க வந்து ஒரு 18 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் கூட இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது. இதனால தான் இந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து இந்த மிளகை வந்து நம்ம எப்படியாவது அறிமுகப்படுத்தணும். மிளகை அறிமுகப்படுத்த ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம வீட்லேயே அந்த மிளகை வந்து இப்போ இருக்கிற நம்ம என்னென்ன ஃபுட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ அதிலலாம் ஒரு பவுடராக அதை பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் மீறி உங்களுக்கு வந்து இந்த சாலடு இல்லாட்டி சாண்ட்விச் அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா, அதிலலாம் கூட இந்த குருமிளகோட பவுடரை வந்து நல்ல பெப்பர் பவுடரை வந்து நம்ம பண்ணி வச்சுட்டு அப்பப்போ அதில் கலந்துகிட்டே இருக்கணும். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா, இதோட டேஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்பவே ஸ்பைசி டேஸ்ட்டு. அதனால இது நம்ம சின்ன அளவில் வந்து யூஸ் பண்ணாலே போகிறோம். ஆனால் அதை வந்து ஆல்மோஸ்ட் நம்ம டெய்லி உணவு பழக்கத்தில் யூஸ் பண்ணணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பெப்பரோட சக்தி அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா, நம்ம லிவர் கிளீனிங் பற்றியா நிறையா பொருள் பார்த்தோங்க. பட் லிவரையே ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த பெப்பருக்கு இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ உடம்பு முடியாதவங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் அந்த மாதிரி பவுடர்லாம் தரமாட்டாங்க. பெப்பர் மட்டும் எப்போதும் உபயோகப்படுத்துவாங்க. ஏன்னா அதில் வந்து அந்த லிவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, லிவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அந்த பெப்பரில் இருக்கிற சில சப்ஸ்டன்சஸ். இதனாலேயே அந்த பெப்பரை நம்ம அதிகமாக பசங்களுக்கு உபயோகப்படுத்தணும். இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா, உள்புண்ணு ஆறறதுக்கு ரொம்பவே உதவுங்க. தட் இஸ் இப்போது நிறையா இந்த பசங்கள்லாம் இப்போ இந்த கெமிக்கல் ஃபுட்டும் சாப்பிட்றாங்க. அதை மீறி பார்த்தீங்கன்னா காரம் நிறையா சில வீட்டில் உபயோகப்படுத்துவாங்க. அப்போ வந்து சின்ன சின்ன பசங்களுக்குள்ளே இந்த வயிற்று வலிலாம் நிறையா நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பிரச்சனைக்கும் குருமிளகை நம்ம கொடுத்தோன்னா புண் ஆறும் இதுக்கு ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு மேக்ஸிமம் இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்போஷர் இருக்குது. ஏன்னா எங்கே வேணாலும் போவாங்க, சாப்பிடுவாங்க, அதிகமாக வெளியில் விளையாடுவாங்க. அப்புறம் அதிகமாக இந்த விளையாடுற குழந்தைங்க நம்ம அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஈஸியாகவே பரவிடும். அவங்களுக்குமே இந்த மிளகை வந்து நம்ம டெய்லி டயட்டில் அவங்களுக்கு ஏதான ஒரு விதத்தில் கொடுத்துட்டு இருந்தோன்னா அவங்களுக்கு வந்து இது எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி இந்த குருமிளகை வந்து நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தணும். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன ஆட் பண்ணோன்னா, இந்த குருமிளகை இப்படி தான் சாப்பிட்ணுன்னு அப்படின்னு நம்ம வந்து மனசில் வச்சுக்க வேண்டாம். ஸோ இதை ஒரு பவுடர் பண்ணி நீங்கள் ஈவன் டேபிள் மேலே, நம்ம நிறையா ஹோட்டல்லாம் போனால் கூட டேபிள் மேலே நம்ம உப்பும் பெப்பரும் பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம வீட்டில் வைக்கிறதில்ல, நம்ம வீட்லேயே அதை வந்து டேபிள் மேலே கூட நம்ம பொறிப்படி வச்சிடலாம். ஸோ தட் அவங்க என்ன ஒரு சாலட் சாப்பிட்றாங்களோ எதில் கூட அதை வந்து அவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து அளவை மட்டும் நம்ம பசங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துணும். ரொம்ப அதிக அளவு சாப்பிடக்கூடாது, கம்மியாக தான் சாப்பிடணும். ஸோ சாண்ட்விச்சு இல்லாட்டி நீங்கள் எதான பிரெட் டோஸ்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயத்தில் கூட நம்ம இந்த மிளகு போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பைஸ் வந்து பெப்பருங்க. ஸோ நம்ம ரெட் சில்லி உபயோகப்படுத்தும் போது இதை வந்து ஈக்குவலாக இல்லாட்டி அதை கம்மிப்படுத்தி கூட இதை அதிகமாக உபயோகப்படுத்தினா கூட பொரியல் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கூட நம்ம போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த குழந்தைங்களோட எதிர்ப்பு சக்தி அண்ட் அவங்களோட மற்ற விஷயங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் நன்றாகவும் இருக்கும். ஓகேங்க, இந்த மாதிரி இன்னும் நிறையா பல விஷயங்களை நம்ம நாளைக்கும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.